ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுவும் வந்துட்டு படுத்துகிறாங்க பாட்டு தாங்க. பார்ட்டு 4ன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ட் 4. ஓகேங்களா? என்ன டாபிக் அப்படின்னா, இப்போ வந்து உடம்பு சரியில்லை டாபிக் தான். என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, அப்படி தானே? இது எல்லார் வீட்லேயும் வந்துட்டு மோஸ்ட்லி நடக்கிற பிரச்சனைங்க. என்னன்னா வந்துட்டு, இப்போது நம்ம வீட்டில் நம்ம ஹஸ்பண்டுக்கோ நம்ம மாமியார் மாமனார் எனிதிங்கஸ் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் யார் பார்த்துக்கணும்? நம்ம தான். மருமவை நம்ம தான் பார்த்துக்கணும். அப்போ தான் வீட்டுக்கு நல்ல மருமகள். ஓகேங்களா? நம்ம தான் அவங்களுக்கு மாத்திரையிலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டில் சாப்பாடு இது பண்ணுறதுலேருந்து நம்ம தான் கொடுக்கணும், நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம மருமகள். ஓகேங்களா? ஸோ நம்ம தான் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இதுவே வந்துட்டு நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம முடியாமல் படுத்துட்ருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வந்து கேட்பாங்க, என்னம்மா ஆச்சு, என்ன ஜுரமா, இதுவா, ஹாஸ்பிட்டல் போனியா, எப்போம்மா சரியாகும்? அடுத்த கொஸ்டின் என்ன? எப்போம்மா சரியாகும்? அக்கறை அப்படின்னு நினைக்கிறீங்க. சே அப்படியெல்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது. அக்கறைலாம் ஒன்றும் கிடையாது. இப்போது உடம்பு முடியாமல் படுத்துட்டா வீட்டில் இருக்கிற வேலையாக இருப்பாப்பா. காலைல சோறு கட்டுறதுலேருந்து நைட்டு பெட்ஷீட் போடுற வரைக்கும் யார் பாப்பா? பார்க்கணுமா இல்லையா? ஸோ அந்த வேலைலாம் அவங்க தள்ள விடிஞ்சிடக்கூடாது இல்லை? ஸோ அந்த அக்கறையில் கேட்பாங்க. நீங்கள் தப்பாலாம் நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. இதுவே நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு உடனே சரியாக போயிடணும். ஏன்னா நம்ம மருமகள், நம்ம அம்மாலாம் நம்ம ஸ்டீலில் செஞ்சு விட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கெல்லாம் வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு 5 மினிட்ஸில் உடம்பு சரியாக போயிடணும். ஓகேங்களா? இதுவே வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க அம்மா வந்துட்டு கஷ்டப்பட்டு பெற்று எடுத்திருக்காங்க, 10 மாதம் சுமந்து. அவங்களுக்கெல்லாம் உடம்பு வலி எல்லா வலியும் இருக்கும். அவங்க பல வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாலும் உடம்பெல்லாம் சரியாகாது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து உடம்புல செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ரோபோட் தானே, நம்மளுக்கு சார்ஜ் போட்டால் சரியாக போயிட போகுது. ஓகேங்களா? அப்படித்தாங்க நினைக்கிறாங்க. இது மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இந்த பிரச்சனை நான் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். ஓகேங்களா? அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்மளுக்கு உடம்பு சரின்னா உடனே சரியாக இன்னுன்றாங்க. அவங்களுக்கு உடம்பு வருஷம் கணக்கில் சரியாகாமல் இருக்கும், ரொம்ப வருஷமாகவே இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு ஃபீவர் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, 2 வாரம் ஜுரம் இருக்கும், 2 வாரம் எல்லாம் இருக்கும். நம்மளுக்கு வந்து 5 நிமிஷத்தில் போயிடணும். அடுத்தது வேலை இருக்கா இல்லையா நம்மளுக்கு? ஸோ நம்ம போய் செய்யணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு உடம்பு முடியலன்ட்டு படுத்துட்டு அவங்க செய்ய போகிறாங்களா? இல்லை. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் செய்யணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் செய்யணும், நம்ம பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் செய்யணும். ஸோ எங்கே போனாலும் நம்ம தான் செய்யணும். எப்போ உடம்பு சரியில்லைனாலும் நம்ம தான் செய்யணும். அப்புறம் எதுக்குங்க வந்து 10 வாட்டி வந்து கேட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? இப்போ உடம்பு சரியில்லை நான் படுத்துகிறேன், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களா? இல்லை. அப்புறம் எதுக்கு? எப்போ சரியாகும்னா மாத்திரை போட்டு அது சரியாகும் போது தான் சரியாகும். நீங்கள் சொன்ன உடனே சரியாயிடுமா? எனக்கு இதை நினச்சா அப்படியே இரிட்டேட்டாக இருக்குது, பயங்கர காண்டாக இருக்குதுங்க. யார் வீட்டிலலாம் அந்த பிரச்சனை இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது யாருக்கு என்ன டாபிக் பேசணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். 3 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போகுது, அப்புறம் யாரும் போர் அடிக்கும் பார்க்குறதுக்கு. சரி ஓகேங்களா? சரி ஓகே, பாய்.